இன்றைய சிலுவை தியானத்திலும் ஏசப்பா நம்ம கொடுக்குற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, சிலுவை தியானத்துக்காக ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின்பகுதிங்க. அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம்ன்றங்க. இன்னைக்கு நம்மளோட சரீர வியாதிக்கு, நம்முடைய ஆத்தும வியாதிக்கு, மனநோய் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம மனிதர்கள், அதாவது மருத்துவத்தை, இயற்கையை நம்ம நம்பி இருக்கிறோம். அப்படி தானுங்க. இதுலேயும் உண்மையிலே பாதி சதவீதம் நமக்கு சுகம் கிடைக்கிது, இல்லைன்னு சொல்லங்க. அதே சமயம் நம்மளோட முழுமையான ஒரு சுகம் வேணும். அப்படிதான் நாங்கள் சரீரத்தில் முழுமையான ஒரு சுகம் நம்முடைய ஆத்மாவில் வேணும். காயங்கள் கட்டப்படணும். இதுக்கெல்லாம் முழுதாக ஆண்டவர் என்ன தெரியுமா செய்திருக்கார்? சிலுவையில் ஒரு காரியத்தை செய்திருக்காருங்க. அவர் காயப்பட்டிருக்காருங்க. சிலுவையில் அவருடைய காயத்தின் தழும்புகளால் நாம் சுகமாக்குறோமாங்க. இன்றைக்கும் அந்த தழும்புகளோட ஆண்டவர் இருக்காராங்க. இன்றைக்கு நம்முடைய காயங்களை, அதாவது நம்முடைய வியாதிகளை, நம்முடைய மன காயங்களை அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் என்ன செய்கிறாராம்? அவருடைய காயத்தின் தழும்புகளால் நமக்கு சுகத்தை கொடுக்கிறாராங்க. அதுவும் நிரந்தர தீர்வாக இருக்குமாங்க அவர் கொடுக்குற சுகம். தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.